ஹாய் ஹலோ வணக்கம். காலையிலே ஒரு சூப்பரான ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோட யூடியூப் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சுதர்சன். உழைத்து பெற வேண்டும், இது போன்ற செயல்கள் மூலம் பெறுவது நிலைத்திருக்காது. என்ன இது போன்ற செயல்கள்? அதாவது வீடியோ பண்ணுறத அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, வீடியோ பண்ணுறது வந்து உழைப்பு கிடையாதா? சும்மாவே இருந்து வந்துடுமா? ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து அதுக்கேற்றவாறு ஒரு சாங்கை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கேற்றவாறு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறோம், அதுக்கேற்றவாறு அதில் 4 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்கங்கிறத பார்க்குறாம நாங்கள் அதையும் தாண்டி ஆடுறோமே, அது வந்து உழைப்பில் வராதா? உழைப்பில் வராமல் வேறு எண்ணத்தில் வருமா? நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? உங்கள் உழைப்புன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கல் உடைக்கிறது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்னொருத்தங்க கிட்ட கை கட்டி கெஞ்சி கூத்தாடுறது, அதுதான் உழைப்புன்னு நினைக்கிறீங்களா? கல் உடைக்கிறதுல எவ்வளோ வேர்வை வருமோ அதே வேர்வை வந்து ஆடுறதுலேயும் வரும். ஓகேவா? அதனால எல்லாமே எங்களுக்கு நிலச்சி நிற்கும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இவர் இன்னும் அந்த பழமைவாதியாகவே இருக்காது. யூடியூப் வீடியோ பண்ணுறதும் ஒரு வேலை தான், அதுவும் உழைப்பு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிலைக்கும். தேங்க்யூ.